ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபெல்சி கேரளா ரெசிபி. நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான காரமணி பொரியல் பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே உள்ள விதையை எடுத்து தான் காரமணி இல்லைன்னா தட்டைப்பயிறு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது நமக்கு கிடைக்குது. நாம் இதை ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே பொரியல் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். அதற்கு ஒரு 1/4 கிலோ காரமணியை நம்ம எடுத்து வச்சுக்கிடலாம். இதை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு எவ்வளோ சின்ன பீஸாக கட் பண்ண முடியுதோ அவ்வளோ சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இனி இது கூட அரை முடி துருவின தேங்காய் எடுத்து வச்சுக்கிடலாம். தேங்காய் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில பொருட்களை நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம். அதற்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 5லிருந்து 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடலாம். கூடவே 2 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய், அரை டீஸ்பூன் சிறு சீரகம் சேர்த்து ஒரு சுத்து மட்டும் சுற்றி எடுத்துக்கிடலாம். இனி நாம் எடுத்து வச்சுக்கிற தேங்காய் துருவலையும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், இது இருக்கட்டும். இனி ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிடலாம். கடுகு வெடித்ததும் நாம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை இதில் சேர்த்துக்கிடலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த தேங்காவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் சூப்பரான வாசனை கொடுக்கும். உங்களுக்கு கேரளா ரெசிபி பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் வெட்டி வச்சுருக்கிற பயிரை இது கூட சேர்த்துக்கிடலாம். பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மூடி வச்சுக்கிடலாம். இனி அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்பப்போ இடையில எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி மாற்றி மாற்றி எடுத்து கிண்டி விட்டுக்கிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பொரியல் ஓரளவு ரெடி ஆயிருச்சு. இனி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும், சூப்பராக ரெடி ஆயிரும். தேங்காய், மஞ்சள், காரமணி எல்லாம் கலந்து சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஃபெல்சி கேரளா ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.